ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 28 புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை. அது கூட ஏகாதசி விரதமும் சேர்ந்து வந்திருக்குது. உங்கள் வீட்டில் செல்வம் பெருக, பணப்புழக்கம் அதிகமாக அன்றைய தினம் வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள். அது என்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமையும் விசேஷமானது. அந்த வகையில் புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வருது. அன்றைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பூஜை, அதே மாதிரி வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள்னு இருக்குது. அன்றைய தினம் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதால கூடுதல் விசேஷம். பொதுவாக சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது, ஏகாதசி விரதமும் பெருமாளுக்கு உகந்தது, புரட்டாசி மாதமும் பெருமாளுக்கு உகந்தது. இப்படி 3 முக்கியமான விஷயங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் செப்டம்பர் 28ஆம் தேதி வரக்கூடிய புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை. அதனால் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய வாங்கக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழியாக இருக்கும். குடும்பத்தில் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, ஒற்றுமை இல்லாமல் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, பணப்புழக்கம் கையில் இருக்க மாட்டேது, வரக்கூடிய பணம் வீண் விரயமாகுது அப்படிங்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்யும்போது குடும்பம் நிம்மதியோடும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி, அதாவது புரட்டாசி மாதத்தோட 12ஆம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே விசேஷம்தான். சனிக்கிழமையில வீட்டில் பெருமாளுக்கு ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகள் செய்வீங்க. அன்றைய தினம் எப்போதும் போல் உங்கள் வீட்டில் பூஜை செய்வது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபடுறது மூலயமா எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும், பணப்புழக்கம் அதிகமாகும். அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி 2 பேரும் கோவிலுக்கு ஒன்றா போயிட்டு இந்த வழிபாடை செய்யணும். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு போகும்போது பெருமாள் தாயார் 2 பேருக்குமே துளசி மாலையில் வாங்கி தரணும். அவங்களுக்கு முன்னாடி 9 தீபம், முடிஞ்சா பெருமாள் சிலைக்கு முன்னாடி 9 தீபம்ல அகல் விளக்க சுத்தம் செஞ்சு அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். முடிஞ்சா பெருமாளுக்கும் தாயாருக்கும் 2 பேருக்குமே தனித்தனி சன்னதி இருந்துச்சுன்னா தனித்தனியாக 9 அகல் விளக்கு தீபம் போடலாம். இல்லைனா பெருமாளுக்கு மட்டும் 9 அகல் தீபங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நெய் தீபம் போட்டுட்டு பெருமாளை 9 முறை வலம் வர வேண்டும். அப்படி வலம் வந்ததுக்கு அப்புறமா கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு 9 நபர்களுக்கு உங்கள் கையால் ஏதாவது தானம் பண்ணுங்க. அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் கோவிலுக்கு வந்திருப்பாங்க நீங்கள் சனிக்கிழமைன்னு, அவங்களுக்கு கேசரியோ சர்க்கரை பொங்கலோ இல்லை ஒரே ஒரு கைப்பிடி சுண்டல்னு சொல்லி ஒரு 9 நபர்களுக்கு உங்கள் கையால் ஏதாவது பொருட்களை நைவேத்தியமாக செஞ்சு வச்சு படைச்சிட்டு அதை தானமாக கொடுக்கணும். இப்படி செய்யறது மூலயமா வீட்டில் இருக்கக்கூடிய பண தேவை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சி வரக்கூடிய பணம் உங்கள் சேமிப்பில் இருக்கும். தேவையில்லாத வீண் வரையும் இருக்காது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டைகளும் சச்சரவுகளும் மனக்குழப்பமும் நீங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்குன்னு ஏதாவது சாபம் இருந்தாலும் அது நீங்கிறதுக்கு இந்த ஒரு பெருமாள் தாயார் வழிபாடு ரொம்ப ரொம்ப வழிவகுக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட்டாலே மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துடுவாங்க. எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும். செல்வ செழிப்போட நிம்மதியாக வாழ முடியும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் கட்டாயம் புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை, அதுவும் ஏகாதசி விரதம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் வாங்கி வைக்கிறது உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். அதில் முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலர் பழங்கள், அதாவது ட்ரைடு ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அது உலர் திராட்சையாக இருக்கலாம், உலர் அத்திப்பழமாக இருக்கலாம். இது மாதிரி பழங்களில் உலர் பழங்கள் ட்ரைடு ஃப்ரூட்ஸ் உங்களால் என்ன வாங்கி வைக்க முடியுமோ, ஒரு 10 ரூபாய்க்கு உலர் திராட்சை தான் வாங்க முடியினாலும் பரவாயில்லை, அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் சுத்தமான பசு நெய். சுத்தமான பசு நெய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களால் கண்டுபிடிச்சி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா பரவாயில்லை, உங்களுக்கு என்ன நெய் கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுடுங்க. இந்த நெய் அப்படிங்கிறது பெருமாளோட நைவேத்தியங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். பெருமாளோட எல்லா வழிபாட்டிலையும் அபிஷேகங்களுக்கும் இந்த நெய்யை வந்து பயன்படுத்துவாங்க. மருத்துவமும் மகத்துவம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த நெய். நெய்யை ரொம்ப அதிகமாக கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை. குறைந்தது உங்களால் ஒரு சின்ன பாக்கெட் எவ்வளோ வாங்கி வைக்க முடியுமோ, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டப்பா தான் வாங்க முடியுமா பரவாயில்லை, அன்றைக்கி சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாக நெய் வாங்கணும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நெய் வாங்கி வச்சுடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் ஊறுகாய்.
இந்த ஊறுகாய் அந்த ஊறுகாய் அப்படின்னு இல்லை, உங்களால் என்ன ஊறுகாய் வாங்க முடியுமோ அதை வந்து ஒரு 10 ரூபாய் பேக்கெட்டை வாங்கி வச்சுடுங்க. ஏற்கனவே உங்கள் வீட்டில் நீங்கள் ஊறுகாய் வச்சுருந்தாலும் சரி, ஏன்னா சில பேர் வீடுகளில் ஊறுகாய் அவங்களே தயார் செஞ்சு போடுவாங்க. அப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் ஒரு 10 ரூபாய்க்கு கடைகளில் ஊறுகாய் வாங்கிட்டு வந்து வைங்க. இந்த ஊறுகாய் அப்படிங்கிறது லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஊறுகாய் அப்படிங்கிறது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள். வீட்டில் குறையவே கூடாத இல்லை கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய பொருட்களில் இந்த ஊறுகாயும் ஒன்று. கல்லுப்பு, மஞ்சள் தூள், அரிசி, பச்சரிசி மாதிரி இந்த ஊறுகாயும் முக்கியமான ஒன்று. லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய இந்த ஊறுகாயை புரட்டாசி மாதத்தோட 2வது சனிக்கிழமை, அதுவும் ஏகாதசி விரதம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே நேரம் குடும்பத்தில் சுபிக்ஷம் அதிகமாகி செல்வ செழிப்புக்கு பஞ்சம் இருக்காது. அடுத்த ஒரு முக்கியமான பொருள் பால், பால் சார்ந்த பொருட்கள். பால்னா சுத்தமான பசும்பால். பால் சார்ந்த பொருட்கள்லாம் பால், பன்னீர், பாலாடை கட்டி, வெண்ணெய், இது மாதிரி பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஏற்கனவே நெய் சொல்லியிருப்போம். நெய் அப்படிங்கிறது சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்காக செய்யக்கூடிய பொருட்களை சேர்க்கறது, அபிஷேகத்தை பயன்படுத்துறது. அது இல்லாமல் பால் சார்ந்த பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்கினா கூட பாலோ, பாலாடை கட்டியோ, பன்னீர் அது மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு பால் சார்ந்த பொருட்களை வாங்கி வீட்டை பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சந்தனம் பவுடர். அதாவது சந்தனத்தை கட்டி சந்தனமாவோ வில்லை சந்தனமாவோ வாங்காமல் நாட்டு மருந்து கடைகளில் அப்படின்னா ஆன்லைனில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் சந்தனம் வந்து பவுடர் பண்ணியே விற்கும். தூள் சந்தனம் வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பவுடர் சந்தனத்தை குறைந்தது ஒரு சின்ன டப்பா பாக்ஸ் எவ்வளோ வாங்க வைக்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சால் உங்கள் வீட்டோட பீரோவில் கூட வைக்கலாம். வாசனையாகவும் இருக்கும். வாசம் அதிகமாக இருக்கும்போது லக்ஷ்மி வாசம் செய்வாங்க. அது மூலயமா பணப்புழக்கம் அதிகமாகும். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் என்னால் இந்த பொருள் தான் வாங்க முடியும், இதுக்கு மேலே அதிகமாக காசு செலவு பண்ணி வாங்க முடியாதுன்னா பரவாயில்லை, ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு உலர் திராட்சை பாக்கெட் கடைகளில் விற்கிது 10 ரூபாய்க்கு, அதை வாங்கிட்டு வந்தாவது வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. புரட்டாசி மாதத்தோட 2வது சனிக்கிழமை ஏற்றத்தை தரக்கூடிய ஏகாதசி விரதம். 27ஆம் தேதி மாலை 5:35 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஏகாதசி விரதம் 28ஆம் தேதி மாலை 6 மணி 9 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. விரதங்கள்லேயே ரொம்ப எளிமையான விரதமாக இருக்கக்கூடியது ஏகாதசி விரதம் தான். அந்த விரதத்துக்கான பலனை அப்படியே கொடுக்கக்கூடிய, முழு பலனை கொடுக்கக்கூடிய விரதம் இந்த ஏகாதசி விரதம். வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலைக்கு துளசி மாலைகளால் அலங்காரம் செய்யுங்க, துளசியால் அலங்காரம் செய்யுங்க. குறிப்பாக துளசி தீர்த்தம் சின்னதாக ஒரு டம்ளரில் தண்ணீரில் 4 துளசி இலைகளை போட்டு கொஞ்சமாக பச்சை கருப்பொருத்தை நசுக்கி அதில் போட்டுட்டு அந்த துளசி தீர்த்தத்தை பெருமாளுக்கு வைங்க. அதை மனசார ஏற்றுப்பாரு. இது போக இப்போ நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களை செப்டம்பர் 28ஆம் தேதி புரட்டாசி மாதத்தோட 2வது சனிக்கிழமை மாலை ஒரு 8 மணிக்குள்ள, இரவு ஒரு 8 மணிக்குள்ள வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லபே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.